ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும்னா அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு 50 to 60%, ஒரு 40% கொஞ்சம் காஷனாக இருக்கணும். சரி, ஏன் இந்த காஷன் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், சனி பகவான் இப்போ நீங்கள் பாத சனியில் தான் இருக்கீங்க, ஆனால் அவர் வக்ரம் அடைஞ்சு பக்கத்தில் வந்துட்டுருக்கார். அப்போது அது கும்பத்திலேயே தான் இருக்குது, ஜென்ம சனியாக மாறல. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனாலும் சனி பகவான் பக்கத்தில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா மூவே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். சிலருக்கு சனி கிரகம் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பயம் ஏற்படும். அதே மாதிரி உங்களோட வேலை பண்ணுறவங்க, நீங்கள் யாரை எதிர்பார்த்து ஆர்டர் வாங்கியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெச்ஆராக இருக்கலாம், இன்றைக்கி டீம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. அப்போது ஒரு டீமில் நீங்கள் யாரை நம்பி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடோ அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் பேசினதை அவங்க ஹர்ட் பண்ணிவிட்டு வேணும்னே ப்ராஜெக்டை டிலே பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இருக்கிறவங்கள ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆனால் இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க தன்னுடைய 9ஆம் பார்வையை அவங்கள பார்க்குறாங்க, மேலும் உங்களுக்கு 5ல் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அப்போ இதுதான்றது தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்மளே உட்காந்து பண்ணலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டபுள் எனர்ஜி, ட்ரிபிள் எனர்ஜி போட வேண்டியதாக இருக்குமே ஒழிய பெரிய லாசஸ் ஏற்படாது. ஏன்னா குருனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடலாம், நிறைய எனர்ஜியை நீங்கள் லூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடுமையாக பேசக்கூடிய குணத்தை கொண்டவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டில் நாக்குஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறாரு. அந்த வக்ரம் அப்படின்றது ஒரு வகையில் ப்ளஸ், பட் இந்த வகையிலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் வீட்டில் ராகு நிறைய யோகத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த யோகத்தினால என்ன ஆகும்னா, நிறைய முயற்சிகள் மறுபடியும் எடுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை நிறையா கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க. ஸோ அந்த முயற்சிகள் எடுக்கும்போது நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பக்குவமாக பேசணும். நீ இப்படி பண்ணியிருக்கேப்பா, ஆனால் இப்படி பண்ணால் இன்னும் குயிக்காக பண்ணலாம் இல்லையா, அவங்க கேட்டது இந்த பாயிண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒத்து பேசி தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் 7ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, அவ்வளோ திருப்திகரமான ஒரு நிலை இல்லை. அப்போ உங்களுக்கும் உங்களுடைய மனைவினா கணவர், கணவன்னா மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உங்களை வெடுக்குன்னு பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போங்க சார், லாஸ்ட் டைம் நான் இப்படி தான் பண்ணேன், நீங்கள் இதை தானே சார் தப்பு சொன்னீங்கன்னு புரியாமல் பேசுவாங்க. அப்போ புரிதல் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வீட்டுக்கு சூரியன் போகிறது அப்படின்றதும் பெரிய ப்ளஸ் கிடையாது. ஏன்னா சனி வக்ரமாகி
அந்த சூரியனை பார்க்குறார். அப்போ அந்த இடத்துலையும் எனிமிட்டின்றது மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களோட 5ஆம் அதிபதியும் சுக்கிரன், அந்த சுக்கிரன் வந்து போய் நீச்சம் அடைய போகிறார் இந்த மாதத்தினுடைய லாஸ்ட்டில். அப்போ நிறைய விஷயங்கள் ஜாலின்ற ஒரு விஷயம் வந்து மைனஸ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படி கிடையாது. ஸோ நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆகும். அதாவது 24ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போகிறது, அங்கே சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பேருடன் உறவு கொண்டாடுவது, நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு வட்டாரம் பேசுவது, இதெல்லாம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டல்லாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்று அங்கேயே கேது இருக்கிறதுனால நீங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தந்தையுடன் வாக்குவாதம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தந்தை வழி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுய ஜாதகத்தை பார்த்து பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து சூரியன் இருக்க போகிறார். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கும்போது அரசு வழி எந்த ஒரு பிரச்சனையும் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வக்ரம் பெற்று சூரியனை பார்க்கறதுனால ஒரு வகையில் அது அனுகூலம், அதை ஜெயிச்சிடலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா முயற்சி எடுக்க வேண்டியதாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ராகுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். பட் ஆன் தி ஹோல் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஹனுமன் சாலிசா கேளுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நைட் ட்ராவலை தவிர்த்துடுங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, முக்கியமாக ஒரு லாங் ட்ரைவ் அந்த மாதிரி, இல்லை வேறு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து நீங்கள் உடைச்சிட்டு போங்க. எலுமிச்சப்பழம் ட்ரைவ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு போங்க. அதாவது கார்லேயோ டூ வீலர்லேயோ எதுலேயுமே வந்து மனசை அலைப்பாய விடாமல் மனமும் உடலும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, ரிலாக்ஸ்டாக மூவ் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் சூப்பராகவே உங்களுக்கு இருக்கும். 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10ம் 25ம் ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555